மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க அந்த முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் விரைவில் 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர்களை நியமிக்க இந்த புதிய அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. ஸோ பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பயிற்றுனர்கள் நியமிக்க பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்தது. இது தொடர்பாக அறிவிப்பு ஆகஸ்ட் மாதத்தில் வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறதுங்க. ஸோ ஆகஸ்ட் மாதத்தில் இதற்கான எதிர்பார்ப்புகள் வரக்கூடிய ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ளார இதற்கான ஒரு முழு அப்டேட்டையும் பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை சார்பாக நமக்கு வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்கள், தையல், ஓவியம், உடற்கல்வி உள்ளிட்ட சிறப்பு ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், முதுகலை ஆசிரியர்கள் டிஆர்பி எனப்படும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக நியமிக்கப்படுகிறார்கள். அது மட்டுமின்றி வட்டார கல்வி அலுவலர்கள், அரசு பயிற்சி ஆசிரியர் விரிவுரையாளர், அரசு கல்லூரி உதவி பேராசிரியர்கள், அரசு பாலிடெக்னிக் விரிவுரையாளர் பணியிடங்களுக்கும் ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாகவே நிரப்பப்படுகிறது. தற்பொழுது அரசு பள்ளிகளில் 18,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. எனினும் மாணவர்களின் கல்வி பாதிக்கக்கூடாது என்பதற்காக அந்த பணியிடங்கள் தொகுப்பூதியத்தில் தற்காலிக ஆசிரியர் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அரசு பள்ளிகளில் நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அரசியல் கட்சி தலைவர்களால் தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிறது. இந்த நிலையில் அரசு பள்ளிகளில் டிஆர்பி மூலம் 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர்களை நியமிக்க விரைவில் பள்ளி கல்வித்துறை இந்த முடிவுகளை எடுத்திருக்கிற தகவல் வந்திருக்கு. பட்டதாரி ஆசிரியருடைய தேர்வுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதத்தில் வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகாரப்பூர்வமாக வந்துருச்சுங்க. ஸோ பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் டெட்டு பேப்பர் தாள் 2 தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் எழுதலாம். பட்டதாரி ஆசிரியர் மற்றும் பயிற்றுனர் தேர்வை பொறுத்தவரையில் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவில் 150 கேள்விகளுக்கு கட்டாயம் தமிழ் தகுதி தேர்வில் 30 வினாக்களுக்கு பதில் அளிச்சிருக்கணும். குறைந்தபட்ச பாஸ் மதிப்பெண் 40% எடுக்கணும். தமிழ் தகுதி தேர்வில் மெரிட் பட்டியலுக்கு எடுத்துக்கொள்ளப்படாது என்றாலும் இது தேர்ச்சி பெற்றால் மட்டுமே விண்ணப்பதாரின் பாடத்தேர்வு விடைத்தாள் மதிப்பீடு செய்யப்படும் என குறிப்பிடத்தக்கது. கடைசியாக பட்டதாரி ஆசிரியர் தேர்வானது கடந்த 2024 ஜனவரி மாதம் நடத்தப்பட்டு அதன் மூலம் 2582 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டது. அதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. ஸோ விரைவில் இந்த 2000 ஆசிரியர்களுக்கு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை பள்ளி கல்வித்துறை சார்பாக வழங்கிருக்காங்க. இதற்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். மக்களே, டிஆர்பியில் தற்சமயம் பார்த்திங்கன்னா டெட்டில் பாஸ் பண்ணக்கூடான போஸ்டிங்கை விரைவில் போட இருக்காங்க. அதற்கான அப்டேட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக வெளியிட போகிறாங்க. தமிழகத்துடைய இடைக்கால பட்ஜெட்டில் நம்மளுடைய பள்ளி கல்வித்துறைக்கு கிட்டத்தட்ட 28,000 to 40,000 கோடி வரைக்கும் நிதி ஒதுக்கீடு செய்ய போகிறதா தகவல் வந்திருக்கு. பொறுத்து நாம் பார்க்கலாம். முதல்வர் விஜய் அவர்கள் ஆசிரியர்களின் போராட்டத்துடைய கோரிக்கைக்கு செவி சாய்த்து ஒரு சுமூகமான முடிவுகளை வெளியிடுவார் அப்படின்றது நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.